ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிஎல்செபப் அனிமேயோட எபிசோட் 10 தான். ஸோ மற்ற எபிசோட்லாம் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அந்த குழந்தையோட மூஞ்சி எங்க சரியில்லை. ஆமா, இவனுக்கு என்ன ஆச்சு? நீயும் ஒரு மாதிரி தான் இருக்க, என்ன ஆச்சு உனக்கு? அம்மா எங்க போனாங்க? உங்க அம்மாவை பத்தி கேட்கறியா? அவங்க வந்து ஷாப்பிங்க்கு போயிருக்காங்க. ஆமா, அந்த குழந்தையோட மூஞ்சிக்கு என்ன ஆச்சு? அவன் ஏன் உம்முன்னு இருக்கான்? ஏதாச்சும் பண்ணியாடா? என்ன பண்ண? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், புரியுதா? என்னோட சிஸ்டரா நான் கேட்கறேன், இது என்ன தப்பா? என்ன இப்பதான் அவளோட சிஸ்டரே அந்த பூனையை பாக்குறா. அட, இந்த பூனையை என்ன நீயா தூக்கின்னு வந்த? இந்த பூனை அப்படியே சவுண்டு போதா. இதை பார்த்தோன்னே அந்த குழந்தைக்கு கோவம் வந்து அது பயங்கரமா கத்த ஆரம்பிச்சது. ஆமா, என்னடா ஆச்சு அவனுக்கு? இப்படி ரொம்ப கோவமா இருக்கான். இவன் எதுக்கு கோவமா இருக்கான்னு நானே உனக்கு விளக்குறேன். அது சரி, நீ வந்து எங்க வீட்டுல என்ன பண்ண இருக்க? எவ்வளவு பெருசா தடிமாடு மாதிரி வாழ்ந்திருக்க. நீ என்னன்னா பெஞ்சு கடியில போய் உட்காந்து இருக்க? ஆமா ஆமா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த பூனை தான். நான் வந்து பிளாஷ்பேக்கை உங்களுக்கு விளக்குறேன். போங்க, நான் இப்ப அந்த சீனியை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். என்ன ஆச்சுன்னா, எல்லாருமே ஒன்னா நாங்க வந்துன்னு இருக்கும் போது அங்க ஒரு ஸ்நாக்ஸ் ஓக கையில இருக்கும். அதுவும் பியல்செபப்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னப்பா, இது வந்து உனக்கு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கா? இரு, நான் உனக்கு பிச்சு கொடுக்குறேன். அதுக்குள்ளேயே அதை பார்த்தா இன்னொரு பூனை அபிஸ் பண்ணிது. அந்த பூனைக்கு அந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது சந்தோஷமா சாப்பிட்டு இருக்கு. என்னப்பா, உங்களோட டிஷ் அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அட திருட்டு பூனைய, உன்னோட சோலை நான் வந்து அப்படி எடுக்க போறேன். அந்த பூனைக்கு நம்ம ஓகாவை ரொம்ப பிடிச்சு போயிடுது. அப்பத்துல இருந்து ஓகா மேலேயே ஒட்டிக்கிச்சு. எங்க போனாலும் பின்னாடியே வருது. நான் அதனால தான் ரொம்ப பின்னாடி இருந்தேன். எனக்கு பூனைனா பயம். ஆனா அந்த பூனை ஃபாலோ பண்றதுலயே நிக்கல. அது ஓகா மேல அப்படி ஏறியெல்லாம் உட்கார ஆரம்பிச்சது. இதை பார்க்கும் போது மாஸ்டருக்கு ரொம்ப கோவம் வந்தது. அப்பத்துல இருந்தா இது ஆரம்பிச்சது. வீட்டுக்கு வந்து அந்த பூனை விடலையே, அது நம்ம ஓகா பக்கத்திலே தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஹெல்டா தான் நிறைய விஷயத்த மாஸ்டருக்கு புரிய வச்சாங்க. மாஸ்டர், நீங்க வந்து இதுக்கப்புறம் டீமலடா மாற போறீங்க. இதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. அது வெறுமா ஒரு பூனை தானே. நான் உங்களுக்காக ஒரு டிஷ்ஷை கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க, இதை சாப்பிட்டு பாருங்க. ஆனா ஆளு அங்க சாப்பிடவே இல்லை. அந்த பூனையும் அவங்க ஃபிளவர் எல்லாம் கொண்டு வந்து, என்ன இந்த ஃபிளவரை வந்து எனக்காக நீ கொண்டு வந்த? பரவாயில்லையே, நீ ஒரு நல்ல பூனை தான் நினைக்கிறேன். உன்னை பார்க்கும் போதே தெரியுது உனக்கு பசி எடுக்குதா. இந்தா இதை சாப்பிடு. ஆனா இதை பார்க்கும் போது அந்த பூனை அப்படியே சைடா பாக்குதா. இதனால அந்த குழந்தை இன்னமும் கோவமாவுது. ஏன்னா அதை தயார் பண்ணதே அந்த குழந்தைக்காக தான். இப்போ என்னன்னா அந்த பூனைக்கு இவத்தரா. எவ்வளவு விஷயம் நடந்ததா. இதுக்கப்புறம் தான் என்னோட நிலைமையே இப்படி ஆச்சு. அப்பத்துல இருந்தே நான் இதுக்குள்ளேயே தான் இருக்கேன். சரி ஓகா, நீ வந்து எதுவுமே பண்ண மாட்டியா? அந்த குழந்தை பாரு எப்படி அந்த பூனையை இப்படி தோத்தின்னு இருக்கு. பூனையும் சும்மா இல்ல, அடிக்கடி அந்த குழந்தைய விருப்பத்தினே இருக்கா. அந்த குழந்தைக்கு என்ன பண்ணனே தெரியல. அம்மா, நீ பேசியிருந்தா இருப்பியா? ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணல அந்த குழந்தைக்கு. இந்த சைடு அந்த குழந்தை அது பயங்கரமா தாக்க பாக்குது. இருந்தாலும் ஒரு டைமும் அது வந்து அங்கேயும் இங்க தப்பிச்சுக்கினே இருக்கு. டேய், நீ வந்து ஏதாச்சும் பண்ணல? இல்லப்பா, எனக்கு வந்து பூனைனா ரொம்ப பயம். உங்க உலகத்துல பூனைங்க அதுங்களாம் ரொம்ப மாஸ்டர் மாதிரி இருக்கும். அந்த பூனை மாஸ்டர் மாதிரி இருந்தா இந்த பூனைக்கு ஏன்டா நீ பயப்படணும்? அந்த பூனையும் அடிக்கடி நம்ம ஓகா மேல தடவிதா. இதை பார்க்கும்போது அந்த குழந்தை இன்னமும் விருப்பாய் அங்க ஷாக்கு மேல ஷாக்கா கொடுக்குது. அதுவும் நித்திரியா, இந்த மாதிரி உனக்கு என்னதான் வேணும்? அதையாச்சும் சொல்லு. ஓகா, உனக்கு இன்னுமா புரியல? அவன் ஜெலஸ் ஆகுறான். அந்த பூனை எவ்வளவுக்கு எவ்வளவு உனக்கு நெருக்கமா இருக்கோ அவளைக்கு எவ்வளவு அவன் ஜெலஸ் ஆகுறான்னு நினைக்கிறேன். அந்த பூனை இன்னமும் அவனை கடுப்பேத்துற விதமா ஹைட்டா போய் உட்காந்துக்குதா. குழந்தையால ஒண்ணுமே பண்ண முடியல. அது உடனே அந்த பர்சன் கிட்ட வந்து கேக்குது, ஓ மாஸ்டர், நீங்க சொல்றது எனக்கு புரியுது, இந்தாங்க. உடனே அவன் உள்ள இருந்து ஒரு லெட்டர் எடுத்து தூக்கி போடுறான். இதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுதா? இப்போ மாஸ்டர் வந்து அந்த பூனை கூட 1-on-1 பேட்டில் பண்ண போறாரு. இதெல்லாம் என்ன கதையா இருக்கு? ஒரு குழந்தையும் பூனையும் பேட்டில் பண்ணுதா? இது ரொம்ப சைல்டிஷா இருக்குப்பா. இந்த பேட்டில் முடியும் போது கடைசியில அந்த பூனை தான் ஜெயிக்குது. பாவம்பா, பியல்செபப் ரொம்ப வீக்கா இருக்கான். அங்க ஏகப்பட்ட பூனையோட சவுண்ட் கேக்குது. இது அதுங்களோட ஏரியாவா? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் எங்களோட ஏரியாவுக்கு வந்து இங்கேயே ஃபைட் பண்ணிருப்பீங்க? இப்போ அதுக்கான தண்டனையை நீங்க அனுபவிக்கணும். அந்த பூனை மத்த பூனைங்களை பார்த்தோன்னே உடனே பயந்து போதா. இந்த குழந்தை தான் அப்படியே எழுந்து நிக்குது. இதை பார்த்தோன்னே அந்த பூனைக்கு ஒரு நம்பிக்கை வந்து அங்க மத்த பூனைங்களாம் ரொம்ப கடுப்பாகுதுங்க. இந்த சின்ன குழந்தையால நம்மள என்ன பண்ண முடியும்? முன்னாடியே ஓகா வேற மாஸ்டர் மாதிரி நிப்பானா. ஓகாவை பார்த்தோன்னே எல்லா பூனையும் பயந்து போயிட்டு, ஓகா அவன் ஒரு கொடூரமான மாஸ்டர். அவன் ஒரு பூனையை கூட விட்டு வைக்க மாட்டான். நம்ம ஓடி போறது நல்லது. எல்லாருமே ஓடிவாங்க. இந்த சண்டையில இருந்தே அந்த பூனைக்கு நம்ம பியல்செபப்னா ரொம்ப பிடிச்சு போயிட்டு, இதுக்கப்புறம் பியல்செபப் கூடியே இருக்கு. சாப்பாடு கூட அது கொண்டு வந்து வைக்குது. இந்தாங்க, இங்க வந்து என்ன காப்பாத்துனீங்களே, அதுக்காக நன்றி சொல்ற விதமா இதை சாப்பிடுங்க. அது ஓகா சாப்பிடறானா அது அவ்வளவு காரமா இருக்கு. ஆமா, இதுல என்னத்த கலந்த? எவ்வளவு காரமா இருக்கு. மனுஷனால இதை சாப்பிட முடியுமா? நான் என்ன பண்றது? இது வந்து இதோட அரோமா நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இது கண்டிப்பா மாஸ்டருக்கும் பிடிச்சிருக்கும். அந்த குழந்தைக்கும் அது ரொம்ப காரமா இருக்கு போல. அது பயங்கரமா கத்துது. நெக்ஸ்ட் சீன்ல அந்த குழந்தை அந்த பூனை கூட நல்லாவே அட்டாச் ஆயிடுது. அந்த பூனைக்கு எப்படி கோவமா ஃபேஸ வச்சுக்கிறது அதெல்லாம் அந்த குழந்தை சொல்லித்தது. நான் இப்படியா பண்ண மாஸ்டர் சொல்லுங்க? இல்ல, நீ வந்து இன்னமும் கொடூரமா பண்ணும். எல்லாருமே உன்னை பார்த்து பயந்து போனோம். எது இப்படியா? ஆமா, இவங்க 2 பேரும் என்ன பண்ண இருக்காங்க? இதுவா, மாஸ்டர் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பூனை தான் மாஸ்டரோட ஃபர்ஸ்ட் அண்டர்லிங்கா இருக்க போது தேர்ந்தெடுத்துட்டாரு. இப்போ இந்த பூனையை வச்சு ஆரம்பிக்கிறாரு
போறான்னு நினைக்கிறேன். அப்படியே அவன் கீழே போறானா, கீழே பார்த்தா அவன் எல்லா விஷயத்தையும் சொல்றான். பூனையும் அந்த குழந்தையும் நல்லா ஒன்னாயிச்சு தெரியுமா? என்ன நீ சொல்ற? அந்த பூனை வந்து ஓகே தான், அவன் ஏஜ்ல இருக்க பசங்க கூட அவன் ஒன்னா இருக்கணும், அதனால சைல்டு கேர் சென்டருக்கு அவனை கொண்டு போ, அங்க இவனை மாதிரியே நிறைய பேர் இருப்பாங்க. சீன்ல இவன் டைரக்டா அங்கதான் வரான். அங்க ஆல்ரெடி அந்த குயின் அந்த பொண்ணு வந்து அந்த குழந்தைய விட்டு வச்சிருக்கான். அந்த குழந்தை எல்லார்கிட்டயும் பேசலாம் ட்ரை பண்ணு, இருந்தாலும் யாருமே அங்க பேசுறதுக்கு தயாரா இல்ல, யாருமே கண்டுக்கவும் இல்ல. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க குயின் ரொம்ப கஷ்டப்படுறான். அட என்ன பண்றது, அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணுமா? இதை பத்தி யோசனை இருக்கும்போது சைட்ல அங்க ஓகா வந்திருக்கான். இவன் வேற வந்திருக்கான். அங்க ஓகாவும் இவளை பாத்துறான். ஏய் உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் தான் நம்ம கூட பார்க்ல சந்திச்சோமே. அட நான் வந்து இந்த அவுட்ஃபிட்ல இருக்கேன், அதாவது இவனுக்கு வந்து என்ன அடையாளம் தெரியல, அதான் குயின்னு. அப்போ பேச வேண்டியதான். ஆமா அந்த பூனை அது என்ன புதுசா இருக்கு, அந்த பூனையும் அந்த குழந்தையும் ஒன்னாயிச்சுப்பா, அதாவது அவங்கள பிரிக்கவே முடியல, அதனாலதான் அவங்க ஒன்னா இருக்காங்க. அந்த பொண்ணு யோசிக்கிறான், நம்ம இப்படி உட்காந்து இருக்குமே மத்தவங்க எல்லாம் என்ன யோசிப்பாங்க, நம்ம டேட் பண்றோம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஓகா சொல்றான், ஹேய் நம்ம 2 பேரும் ஏன் ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாது? ஃப்ரெண்ட்ஸா? அப்பனா இவன் எந்த மீனிங்ல சொல்றான்? சைடு அந்த பூனை அந்த 2 பசங்களும் சேர்ந்து ஒரு பில்டிங் மாதிரி சேர்ந்து கட்டுறாங்களா, இத பாக்குற பக்கத்துல இருக்க அந்த சின்ன பசங்க உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாயி அவங்க ஒரு பில்டிங்கை கட்டி ரொம்ப கடுப்பேத்துறாங்க. நீலாம் என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல, இதை கேட்டோன்னே குட்டி சோருக்கு ரொம்ப கோவதா, அவன் ரொம்ப கடுப்பாயிட்டு நிறையவே பில்டிங் மாதிரி கட்டிட்டு பார்த்தல இது முன்னாடி உன்னால எதுவுமே பண்ண முடியாது. இதே மாதிரி இவங்களோட சண்டை இங்க போயின்னு இருக்கா. சைடு அவ கேக்குறா, ஆமா ஃப்ரெண்ட்ஸ்னா அதாவது நீ எப்படி சொல்ற, எப்படி உனக்கு சடனா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் அப்படின்னு தோந்து? அதுவா எங்க அம்மா வந்து சொன்னாங்கப்பா, அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயம் நடக்கும், எப்பயுமே நம்ம இப்படியே இருக்க கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப் அது வந்து நல்லா லாஸ்ட் வரைக்கும் நீடிக்கும். அங்க ஓகா சொல்றது ஏதோ அந்த குழந்தைக்காக தான், 2 குழந்தையும் ஒன்னா இருக்கும், ஆனா அவ யோசிக்கிறது இவங்க 2 பேரை பத்தி. இந்த சைடு அவங்களோட போட்டி ரொம்ப பயங்கரமா போகுது. பியல்செபூப் அங்க இருக்கிற பொம்மையெல்லாம் தூக்கி மேல வைக்குது. பாத்தியா இப்போ வந்து உன்னால என்ன பண்ண முடியும்? அவன் இன்னொரு பொம்மையை தூக்கலன்னு போனா அதுக்குள்ள அந்த பசங்க தூக்கிறாங்க. இந்த சண்டையை பார்த்தோன்னே அந்த பூனைக்கு ரொம்ப கோவம் வருமா, அந்த பூனை தாக்கலன்னு போது, ஆனா அந்த பூனையை சைடா தள்ளி விட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே குட்டிக்கு ரொம்ப கோவம் தான், அது அப்படியே தாக்கலன்னு போது, கடைசியில அங்க தோத்து போந்துதான் மிச்சம். வேணாம் வேணாம் நீங்க வந்து கோவப்பட வேணாம், எனக்காக நீங்க எதுக்கு கோவப்படணும், ஆனா நீங்க உண்மையிலேயே நல்லவரு, இப்படி இவங்க 2 பேரும் ஃபீல் பண்ணுவாங்களா? சைட்ல இப்பதான் அவன் அந்த பொம்மையை பாக்குறான். அந்த பொம்மையை பார்த்தோன்னே அதை எடுக்க போறான். இந்த சைடு அவங்க 2 பேரும் பேசுறாங்க, ஆமா நீ வளர்க்கறல இந்த பையன், இவன் கூட இன்னொரு பொண்ணு இருக்குமே அவளை பத்தி நீ எப்படி யோசிக்கிற? ஓ அந்த ஹில்டாவை பத்தி சொல்றியா? அவ ஒரு டீமன் தெரியுமா? அவளை என்ன சொல்றதுனா? அப்பனா இவங்க 2 பேருக்கு இடையில எதுவுமே இல்லையா? சரி அப்பனா நீ வந்து அவளை லவ் பண்ணலையா என்ன? என்ன சொன்ன? இல்ல நான் வந்து அப்படி கேட்கல, அதாவது இந்த பையனை உனக்கு பிடிக்காதா என்ன? இல்ல அப்படி இல்ல, நான் இப்ப அதுக்காக தான் பேசுறேன், நான் இப்ப அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, இப்ப பாரு உன் கூட இருக்கிற அந்த சின்ன குழந்தை, அந்த குழந்தை கூட இப்ப பியல்செபூப் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டான், அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டா, அவங்க லைஃப் டைம் வரைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பாங்க. இப்பதான் அவளுக்கு புரியுது, அடே இவ்வளவு நேரமா பேசுனது இதை பத்தி தானா, நான் வந்து என்ன பத்தி ஏதேதோ நான் கற்பனை பண்ணேன், நான் வந்து ஒரு விஷயத்த சொல்ல மாந்துட்டேன், இந்த பொண்ணு ஒண்டி என் பின்னாடி இல்ல, இன்னொரு பொண்ணு இருக்கா, அவளோட பேரு கூட ஏதோ குமில்டா அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த சைடு அவன் பார்த்தா அந்த பொம்மையை தூக்கின்னு வந்து அப்படியே ஓடுறானா, அந்த பொம்மையை அது பிடிச்சி தூக்கி போட கரெக்டா அவங்களோட கோட்டையிலே போய் விழுது. பியல்செபூப்க்கும் புரியுது, அட இது வந்து அந்த பொம்மையாச்சு, இங்க என்ன சரியான ஆபத்து, நம்ம சீக்கிரமா ஓடணும். இந்த சைடு அவ ரொம்ப கோவமா இருக்கா, என்னது உனக்கு நான் தான் யாருன்னு காட்டணும் போல, இதுக்குள்ள அந்த இடமே வெடிச்சு சேர்த்தது, அந்த குழந்தைக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவுதான் நம்ம வந்து அந்த கோட்டையை டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம், இப்ப நம்ம தான் ஜெயிச்சோம். டேய் பியல்செபூப் நீ வந்து என்ன பண்ணிருக்க, சீக்கிரமா வெளியில வா, இங்க இருந்தா நம்மளுக்கு தான் ஆபத்து, நம்மள ஒரு வழி ஆக்கிடுவாங்க. இதுக்கப்புறம் அவங்க பேசிக்கினே வருவாங்களா, அங்க பூனைங்களோட கேங்கும் வேற ஒரு பூனை கேங்கும் சண்டை ஏற்பட்டு அங்க முன்னாடியே ஒரு பூனை மிரட்ட ஆரம்பிக்குது, என்ன உங்களோட ஏரியாவுக்கு நாங்கெல்லாம் வரக்கூடாதா என்ன? வருவோம், என்ன பண்ணுவ நீ? அந்த பூனைக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அது பயந்து போயிருக்கு. அந்த பூனை வந்து முறைக்க ஆரம்பிக்குதா, அது முறைக்கிறது பின்னாடியே டெவில் நிக்கிற மாதிரி இருக்கும். இதை பார்த்தோன்னே அந்த பூனைங்க ரொம்ப பயந்து போயிடுது, இங்க நிக்கிறது சரியா இருக்காது, நம்ம ஓடி போயிடலாம், ஏன்னா அது ஒன்னும் ஒரு பூனை மாதிரி தெரியல, அது ஒரு டீமனா இருக்கும் வாய்ப்பு இருக்கு, வாங்க நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அவங்க வந்து ஓடி போயிட்டாங்க, ரொம்ப நன்றி. பூனையும் பியல்செபூப் கிட்ட சொல்லுது, மன்னிச்சிருங்க நான் வந்து கெஞ்சி கேட்கறேன், அதாவது நான் இப்ப போறதுக்கான டைம், அதுக்குன்னு நான் செல்ஃபிஷ் ஆனவன் அப்படின்னு நீங்க ஏத்துக்க கூடாது, நானும் உங்களை மாதிரியே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணல, நீங்க 2 பேரும் எப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க, அதே மாதிரி குழந்தையும் அப்படியே மண்டிய திருப்புதா. இதுலயே அந்த பூனைக்கு புரியுது, சரி நம்ம வந்து அப்புறமா பார்க்கலாம். அங்க பியல்செபூப் ரொம்ப கஷ்டப்படுறானா, ஓகா தாங்க சமாதானம் பத்திரான், நீ வந்து கவலைப்படக்கூடாது, ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்னாலே இப்படிதான், ஒருத்தங்க போவாங்க ஒருத்தங்க வருவாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ மறக்காம கீழே ஒரு லைக் ஒண்ணி போட்டுருங்க, அதே மாதிரி சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நான் அப்பதான் இதுக்கு வர எபிசோட் நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயோனரா.